அதிர்ஷ்ட எண்ணை இன்று அதிர்ஷ்டமான நாளில் நீ தொட்டதன் மிக முக்கியமான காரணம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடப் போகின்றது. நீ கேட்டது உனக்கு கேட்டபடியே கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கை என்றாலே அது ஒரு பிரம்மாண்டமான பயணம். பிறந்தது முதல் இறப்பை சந்திக்கும் வரை இந்த வாழ்க்கை இடையிடையே எண்ணற்ற அனுபவங்களையும் சோதனைகளையும் மகிழ்ச்சிகளையும் நேசங்களையும் பாசங்களையும் நோய்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் இப்படி ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அனைத்தையும் தாங்கி செல்லக்கூடிய அதிசய பயணம் இந்த வாழ்க்கை பயணம். மனிதனாக பிறவி எடுத்ததன் பயனை உணர்ந்து வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுக்கான பாதையை தேடி ஓடும் பொழுது அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உணர முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியில் வழிகாட்டும் ஒளியாக என்னுடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நின்று எவ்வழி சென்றால் உங்கள் வாழ்விற்கான லட்சியத்தை அடையலாம், உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற வழிகாட்டுதலை புரிதலை நான் என்னுடைய பக்தர்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றேன். ஏன் பிறக்கின்றோம்? ஏன் இப்படி கஷ்டப்படுகின்றோம்? இப்படி வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை முறை பதிலாக அமையும். தர்மத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். புண்ணியத்தின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை திகழ வேண்டும். முற்பிறவியில் நீ என்ன செய்தாய் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் இப்பிறவியில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை நினைத்து பார்த்தால் முற்பிறவியில் நீ என்னென்ன செய்திருப்பாய் என்று ஓரளவிற்கு உன்னால் யூகிக்க முடியும். சட்டென திடீரென அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவரும் பொழுது ஏதோ புண்ணியம் செய்திருக்கின்றோம், அதனால் இப்பொழுது தப்பித்து விட்டோம் என்று உன் மனம் ஒரு எண்ண அலையை உனக்குள் ஓடவிடுகின்றது அல்லவா? இப்படி முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை கழிப்பதற்காக இப்பிறவியில் பல கஷ்டங்களையும் இன்பங்களையும் மாறி மாறி சந்தித்து கொண்டு வருகின்றோம். இந்த பிறவியில் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தால் நாளை வரும் தலைமுறைக்கு அது பாதுகாப்பான வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும். தன்னை அறிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் முக்கியம். ஆனால் தன்னை அறிந்து கொள்ளாமல் எல்லா விஷயத்திலும் தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்தி அவர்கள் முன்னால் செயல்படுவதால் உன்னுடைய நிலைமை பின்னோக்கி செல்கின்றது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரையும் புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒன்று. ஆனால் உன்னை நீ புரிந்து கொள்வது என்பது இயன்ற ஒன்று. அந்த இயன்ற ஒன்றை நீ செய்தால் தானாக அனைத்து விஷயங்களை பற்றி உனக்கு புரிய வந்துவிடும். இறைவனை மனதிற்குள் நினைத்து வழிபட தொடங்கினால் எந்த ஒரு தீமையான விஷயங்களை நோக்கி உன்னால் சுலபத்தில் சென்றுவிட முடியாது. கர்மாவின் காரணமாக ஒரு சில தீமையான விஷயங்களில் பாதத்தை வைத்து மாட்டிக்கொண்டு கரை படிந்த பின் மீண்டும் எழுந்து வந்து விடுகின்றார்கள். அனைத்திற்கும் காரணம் கர்மா. உன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் எப்படி நீ கட்டுக்குள் வைத்திருப்பது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இறைவனுடைய ஆன்மீக பாதையில் உன்னுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். உன்னுடைய முடிவுகள் எதுவும் தவறாக ஆகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டுமானால் இறைவனுடைய துணை என்பது முக்கியம். தவறான முடிவை எடுக்கும் பொழுது இறைவனுடைய வழிகாட்டுதல் உனக்கு கிடைக்கும். அங்கே நீ சரியான பாதையை நோக்கி செல்லக்கூடிய தொடக்கமும் ஏற்படும். வாழ்க்கை என்பது ஒரு பாடசாலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு வகுப்புகளாக நடத்தப்பட்டு வருகின்றது. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆசிரியர் போல நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். சோதனைகள் சோதனைக்காக வருவதல்ல, வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கத்தான் வருகின்றது. தோல்விகள் அனைத்தும் துன்பம் என்று ஆகிவிடாது, அது வலிமை தருகின்ற வாய்ப்புகள். அதை சரியாக பயன்படுத்தினால் வெற்றியை நீ பெற முடியும். வெற்றியை தாங்கி நடத்துவது பொறுப்பு என்கின்ற ஒரே ஒரு பண்பு. பொறுப்போடு இருந்தால், எல்லா விஷயங்களிலும் கவனத்தோடு செயல்பட்டால் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை உன்னுடைய சூழ்நிலையை நீ இன்பமயமானதாக மாற்றிக்கொள்ள முடியும். உன்னுடைய நல்லெண்ணமும் நற்பண்பும் நல்ல பணியை கைகூட வைக்கும். வாழ்க்கை நம்முடைய எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகின்றது. நாம் நினைப்பதையே நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். நல்லதை யோசித்து நல்லவற்றை பேசிக்கொண்டு நல்லதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அன்பையும் பொறுமையையும் இரு கண்களாக வைத்து செயல்பட வேண்டும். இவை இரண்டும் இல்லாத வாழ்க்கை ஒரு எந்திர வாழ்க்கை.
அன்பும் கருணையும் எப்பொழுதும் இருந்தால் அதுதான் மனிதனுடைய உன்னத வாழ்க்கை. நாம் கொடுக்கக்கூடிய பாசம் நம் மனதை எப்பொழுதும் வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்லும். அன்பின் வழிதான் இறைவனை காண முடியும் என்பதை எல்லா மதங்களும் இங்கு வற்புறுத்துகின்றன, வலியுறுத்துகின்றன. அன்பு ஒன்றுதான் பிரதானம் என்கின்ற உண்மை எல்லா மதங்களிலும் இருக்கின்றது. அறத்தின் பாதையில் நீ நடந்தால் இறைவனுடைய வழிகாட்டுதல் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும். அறமில்லாத வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே அல்ல. தர்மத்தை எப்பொழுதும் செய்ய பழகு. சொந்த நலனில் மட்டுமல்லாமல் பிறருடைய நலனிலும் கவனத்தை செலுத்தக்கூடிய மனநிலை மிகவும் முக்கியம். இந்த அதிர்ஷ்ட எண்ணானது பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. இந்த பிரபஞ்சத்தின் துணை உனக்கு இருப்பதால் தான் இந்த எண்ணை நீ தொட்டு இருக்கின்றாய். நீ கேட்டது உனக்கு கிடைக்கவும் போகின்றது. பிரபஞ்சத்திடம் எதை நீ நம்பி கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீரும். எது உனக்கு தேவை என்பதில் ஒரு தெளிவோடு இரு. கேட்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் என்கின்ற பட்சத்தில் எதை கேட்கின்றோம் என்பது மிகவும் அவசியம். நமக்கு பின்னாளில் தொல்லை தரக்கூடியவற்றை நாம் கேட்கின்றோமா, நமக்கு பின்னாளில் இன்பத்தை தரக்கூடிய விஷயத்தை கேட்கின்றோமா என்று யோசித்து கேட்க வேண்டும். இல்லை என்றால் பிரபஞ்சத்திடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு நான் இன்பமாக இருப்பதற்கு எது எல்லாம் எனக்கு தேவைப்படுகின்றதோ அதையெல்லாம் ஈர்த்து என்னிடம் கொண்டு வா என்று கேட்டுப்பார். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். என்னுடைய பாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடு. பிரபஞ்சத்தின் கையில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடு. நல்லதை மட்டுமே சிந்தி, நல்லதை மட்டுமே பேசு. கடுமையான சொற்களால் ஒருவருடைய மனதையும் புண்படுத்தாதே. தேவையில்லாமல் யாரையும் திட்டி தீர்க்காதே. உன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையும். நீ எதை சிந்திக்கின்றாயோ, எதை பேசுகின்றாயோ, எதை வெளிப்படுத்துகின்றாயோ அதன்படிதான் உன்னுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அமைதியும் உன்னிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம் வாழ்வை அமைதியாக மாற்றக்கூடிய முத்துமணிகளாக இவைகள்தான் விளங்குகின்றது. உலகம் எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும் நாம் அமைதியாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதையும் சமாளிக்கலாம். சாந்தியான மனம்தான் உயர்ந்த சிந்தனையினுடைய தாயகம் என்பதை தெரிந்து கொண்டு பொறுமை, சகிப்புத்தன்மை, அமைதி இவற்றை கடைபிடித்தால் உன்னதமான வாழ்க்கையை மகத்துவமான முறையில் வாழலாம். இது வேண்டும் அது வேண்டும் என்று இல்லாமல் மனதை நிம்மதியாக அமைதியாக வைத்து கொண்டால் போதும். உள்ளமும் உடலும் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக மாறும். உனக்கு தேவையானது உன்னிடம் தானாக வந்து சேரும். இறை நம்பிக்கையும் ஆன்மீக உணர்வும் எப்பொழுதும் உன்னிடம் இருக்கட்டும். உன் வாழ்நாள் முழுக்க என் துணை உனக்கு வந்து கொண்டே இருக்கும். உனக்கு தேவையானது எல்லாம் என் மூலமாக கிடைக்கும். நல்லது நடக்கும்.